ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகான ஒரு ஸ்மூத்தான ஒரு எபிசோட், பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரி வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. சித்தப்பாவோட பார்வையே சரியில்லை, மறுபடியும் வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தார். ஆரத்தி வந்த உடனே ஃபேஸை மாற்றிக்கிட்டு ஆரத்தியும் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகவும், என்ன நான் வந்தது சித்தப்பாவுக்கு பிடிக்கல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃப்ராங்காகவே கேட்டுட்டாரு. இங்கே தான் இருக்கீங்களா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இருக்க வேண்டியவங்க இல்லைன்னா நம்ம தானே பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியிருக்கு, பொறுப்பாக இருக்க வேண்டியவங்க இருந்திருந்தா நான் ஏன் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயும் பதில் சொல்கிறாரு. பாட்டிக்கு தலகால் புரியலை, அப்படியே துள்ளி குதிச்சு மான் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அவங்களோட இது நல்லா இருந்துச்சு. பேரன் 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 அப்படின்னே ஒரு உலகமாக வாழ்ந்துட்டாங்க. அப்போது காட்டின அந்த கோவமும் சரி, இப்போ காட்டுற இந்த அன்பும் சரி, அவங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி காவேரி மேலேயும் அவ்வளோ ஒரு அன்பு வந்துருச்சு. என்னென்னா, ஓடி போய் 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, மாடியில் போய் அந்த இதை க்ளீன் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன்னு ஓடுறது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கீங்களே பாட்டி அப்படிங்கிற மாதிரி. இங்கே விஜய்க்கும் ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பேரனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி, நீ தான் கூட்டிகிட்டு வந்தியா காவேரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரூம்குள்ளே பேசும்போதும் காவேரி கிட்ட வந்து வம்பெடுக்கிற மாதிரி, நான் என் பேரனை மட்டும்தானே வர சொன்னேன், நீயே வந்த அப்படிங்கிற மாதிரி பாட்டி வம்பெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு காவேரியோட பதிலும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நான் இல்லைன்னா உங்கள் பேரன் வரமாட்டாரே, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியும் பதில் கொடுக்கவும், ஒரு மாதிரி க்யூட்டாக பாட்டியோட பார்வை, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டு வயிற்று தடவி பார்த்துட்டு, காவேரி இந்த பேரனோ பேத்தியோ என்கிட்ட பெற்று கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பெற்று கொடுத்துட்டு போயிடலாமா நான் அப்படின்னு. நான் இப்படி இருப்பேன், இங்கேருந்து யாரும் போகிறேன்னுலாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய். இங்கே சித்தப்பாவுக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்துட்டானே, ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்க போகிறான்ற ஒரு பயமும் இருக்குது. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கும் இதுக்கும் நடந்துக்கிட்டே இருந்தார். கம்பெனி பொறுப்பெல்லாம் சீக்கிரமாக எடுத்துக்கோ விஜய் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்குறாங்க. விஜய் வந்துட்டான்ல, விஜய் பார்த்துக்குவான், இதுக்கு மேலே ஆஃபீஸ்ன்னு சொன்ன உடனே, அது எப்படி வந்த உடனே கொடுத்துட முடியுமா, இவ்வளோ நாள் நான் தானே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அவனோட ப்ராப்பர்ட்டி அவன் எப்போ வந்தாலும் அவன் தான் டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு தாத்தாவோட பதில். இங்கே கம்பெனி பொறுப்பை எடுத்துக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து புரியுது விஜயோட இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத. தாத்தா கிட்ட சாரியும் கேட்குறாங்க. சாரி தாத்தா, நான் புரிஞ்சுக்கல, உன் வயசுக்கு நான் அவ்வளோதாம்மா எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்ககிட்ட எங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்குது தாத்தா, விவாகரத்துன்னு பாட்டி பேசும்போது உங்கள் வயசுக்கு நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்ததை எங்களால் ஏற்றுக்க முடியல, சீக்கிரமாகவே போய் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டாரு. இந்த பக்கம் பாட்டி வந்து ப்ரீகேப்பு, காவேரிக்கு பூ முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நாளைக்கே கிளம்பி வாங்க, பூ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எந்த ஏற்பாடும் பண்ணலையே அப்படின்னு, எல்லா ஏற்பாடும் நாங்களே பார்த்துக்குறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கங்காவுக்கு வேற எப்படியெல்லாம் புகைய போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். பாப்போம், வெயிட் பண்ணி, கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.